மாணிக்க தாகூர் ஒரு ஒரிஜினல் காங்கிரஸ்காரர். பட் செல்வ பிறந்த என்பது ஒரிஜினல் காங்கிரஸ்காரர் கிடையாது. அவர் பல கட்சியில பயணம் பண்ணவர். புதிய தமிழக கட்சியில புரட்சி பாரதம், விடுதலை சிறுத்தைகள், பகுஜன் சமாஜ், இப்படி பல கட்சியில பயணம் பண்ணி தான் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தார். அதனால ஒரு ஒரிஜினல் காங்கிரஸ்காரரா, ஒரு ஓடுகாலி இல்லாத ஒரு காங்கிரஸ்காரர், பல கட்சிக்கு மாறாத அந்த கட்சியிலே பயணம் பண்ற ஒருவரை கட்சி தலைவரை நியமித்ததுக்கு அதிமுக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்து, விஜய்க்கு எப்படி திரைத்துறையில் இந்த விஜய்க்கு எப்படி அரசியல் வாய்ப்பு கொடுத்தாலும் மக்கள், அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா. காங்கிரஸ் கட்சியும் திமுக கூட்டணி என்பது ஒரு கொள்கையற்ற கூட்டணி. ரெண்டு பேருக்குமே ஒரு ஒவ்வாத கூட்டணி, பொருந்தாத கூட்டணி. ஏன்னா இந்த நாட்டில் எமர்ஜென்சியை அமல்படுத்தினது காங்கிரஸ், மிஸ்ஸாவை கொண்டு வந்தது காங்கிரஸ், அதில் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டது காங்கிரஸ், 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு கூத்தது காங்கிரஸ், கொத்து குண்டுகளால். இப்படி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கரைபடிந்த கட்சி, தமிழ்நாட்டு அரசியல்ல காங்கிரஸ் கட்சி ஒரு கரைபடிந்த கட்சி. தனக்கு ஏற்பட்ட அரசியல் பசிக்கு ருசி பார்க்கறதுக்கு தாவே கூட்டி போயிடுச்சு. அவங்க பசியை தீர்த்துக்கறணும். 1967 இருந்து அவங்களுக்கு அமைச்சர்கள் இடம் கிடைக்காம தர்றாங்க. அதனால இன்றைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் போது போயிட்டு அவங்க இப்போ கடும் பசியோடு இருக்காங்க. அந்த பசிக்கு ருசி பார்த்துட்டு அங்கே இருக்கிறதா வேணாமான்னு ஃபியூச்சர்ல டிசைட் பண்ணுவாங்க. அவரால் திமுகவுக்கும் பலன் கிடையாது, காங்கிரஸ் கட்சிக்கும் பலன் கிடையாது. அவர் தான் பல கட்சிக்கு போயிட்டு வந்த அரசியல் பறவைன்னு சொல்றேன். அவரால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. அதனால திமுக நினைஞ்சா திமுக பழம்பெரும் கட்சி, அண்ணாதுரை ஆரம்பிச்ச கட்சி, இவரா போய் அந்த கட்சி இனிமே வளர்க்க போறாரு. தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் அஇஅதிமுகவின் வழக்கறிஞர் பிரிவின் மாநில துணை செயலாளர் மதிப்பிற்குரிய செந்தில்வேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டின் தலைமையை மாற்றி இருக்கு. ஸோ காங்கிரஸோட தலைவராக இப்ப மாணிக்க தாகூர் நியமனம் பண்ணியிருக்காங்க. இன்று அவருக்கான பதவியேற்பு நடக்கிறது. இதை எப்படி பாக்குறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னு கேட்டால் மாணிக்க தாகூர் ஒரு ஒரிஜினல் காங்கிரஸ்காரர். பட் செல்வ பிறந்த என்பது ஒரிஜினல் காங்கிரஸ்காரர் கிடையாது. அவர் பல கட்சியில் பயணம் பண்ணவர். புதிய தமிழக கட்சியில் புரட்சி பாரதம், விடுதலை சிறுத்தைகள், பகுஜன் சமாஜ், இப்படி பல கட்சியில் பயணம் பண்ணி தான் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தார். அதனால் ஒரு ஒரிஜினல் காங்கிரஸ்காரரா, ஒரு ஓடுகாலி இல்லாத ஒரு காங்கிரஸ்காரர், பல கட்சிக்கு மாறாத அந்த கட்சியிலே பயணம் பண்ணுற ஒருவரை கட்சி தலைவரை நியமித்ததுக்கு அதிமுக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஓகே. எதுக்கு மாணிக்க தாகூர் அவ்வளோ மூத்த தலைவர் இருக்கிறப்போ மாணிக்க தாகூர் எதுக்கு நியமனம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ அப்ப இருந்தே பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் அனைத்து கட்சியிலுமே இளையரத்தம் பாய்ச்சுன்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காங்க. அந்த கோணத்தில் கூட அவருக்கு வாய்ப்பு கொடுத்துக்கலாம். அதனால பரவாயில்ல. அவர் ஒரு துடிப்பு மிக்க இளைஞராக தான் செயல்படுறாரு. அதனால அவருடைய செயல்பாட்டை பார்ப்போமே. விஜய்க்கு எப்படி திரைத்துறையில் இந்த விஜய்க்கு எப்படி அரசியல் வாய்ப்பு கொடுத்தாலும் மக்கள், அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறா. அவருடைய செயல்பாட்டை பார்க்காம நம்ம எப்படி விமர்சனம் பண்றது? அதனால ஒரு 6 மாசம் 1 வருஷம் செயல்பாட்டை பார்ப்போம். அவர் எந்த கூட்டணியில் திமுகவுடன் இருக்கும் போதே மாணிக்க தாகூர் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுடன் ஒரு முரண்பாடு இருந்து கொண்டேதான் இருந்தது. அப்படிங்கிறப்போ இப்ப தாவேக்கால இணைஞ்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ தாவேக்காவை அடிப்பாரு. காங்கிரஸ் கட்சியும் திமுக கூட்டணி என்பது ஒரு கொள்கையற்ற கூட்டணி. ரெண்டு பேருக்குமே ஒரு ஒவ்வாத கூட்டணி, பொருந்தாத கூட்டணி. ஏன்னா இந்த நாட்டில் எமர்ஜென்சியை அமல்படுத்தினது காங்கிரஸ், மிஸ்ஸாவை கொண்டு வந்தது காங்கிரஸ், அதில் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டது காங்கிரஸ், 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு கூத்தது காங்கிரஸ், கொத்து குண்டுகளால். இப்படி காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கரைபடிந்த கட்சி, தமிழ்நாட்டு அரசியல்ல காங்கிரஸ் கட்சி ஒரு கரைபடிந்த கட்சி. இப்படிப்பட்ட கட்சியோடு திமுக கூட்டணி வச்சுட்டு அப்புறம் காங்கிரஸ் எங்களை குத்துது குடையுதுன்னா அப்புறம் ஒரு கொள்கையற்ற மோசமான ஒரு கட்சியில கூட்டி வச்சு திமுக கேட்கறதுக்கே நியாயம் கிடையாது. காங்கிரஸ் ஒரு நல்ல கட்சி கிடையாது. தமிழர்களுக்கு எதிரான கட்சி, தமிழர்களுக்கு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலன்களுக்கு எதிராக உள்ள கட்சி. அதனால காங்கிரஸ் நான் தலைவருக்கு தான் வாழ்த்து வச்சேன். காங்கிரஸ் கொள்கையை வரவேற்கல. அதனால திமுக என்ற கட்சி காங்கிரஸோட கூட்டணி வச்சதே தவறு. இன்றைக்கு முதுகுல குத்திட்டு போயிடுச்சு. அதனால திமுக தான் இதுல கருத்து சொல்லணும். முதுகுல குத்தின கட்சியை பத்தி திமுக தான் கருத்து சொல்லணும். நாங்க காங்கிரஸோட கூட்டணி வச்சு கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் ஆச்சு. அதிமுக கிட்டத்தட்ட 2001 அப்புறம் நாங்கள் காங்கிரஸோட கூட்டணி வச்ச மாதிரி தெரியல. 20-25 ஆண்டுகள் ஆகிப்போச்சு. 1/4 நூற்றாண்டுக்கு மேல் நாங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய உறவே இல்லை. அதனால எங்களுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எந்த கவனம் கிடையாது. பாதிக்கப்பட்ட கட்சி திமுக தான் பதில் சொல்லணும்.
முதுகுல ஊத்துன இல்ல. கட்சிய. முதுகுல குத்துன்னு சொன்னா அவங்க அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்களே! அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பிரவீன் சக்கரவர்த்தியோட சொல்றது என்னவாக இருக்கு அப்டின்னா, எங்களுக்கு ஆட்சியும் கிடைச்சிருக்கு, மதிப்பும் கிடைக்குது. ஸோ மாணிக்க அதுதான் தாகூர் காங்கிரஸ். கரெக்ட். காங்கிரஸ் என்பது வந்து தனக்கு ஏற்பட்ட அரசியல் பசிக்கு ருசி பார்க்கறதுக்கு தாவே கூட்டி போயிடுச்சு. அவங்க பசியை தீர்த்துக்கறணும். 1967 இருந்து அவங்களுக்கு அமைச்சர்கள் இடம் கிடைக்காம தர்றாங்க. அதனால இன்றைக்கு அந்த ம். வாய்ப்பு கிடைக்கும் போது போயிட்டு அவங்க வந்து கடும் பசியோட இருக்காங்க. அந்த பசிக்கு ருசி பார்த்துட்டு அங்கே வந்து இருக்கிறதா வேணாமான்னு ஃபியூச்சர்ல டிசைட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு லாபம் இருந்துச்சுன்னா இருப்பாங்க. இல்லைன்னா அந்த கூட்டணி முடிச்சுட்டு மறுபடியும் வேற கட்சியை பார்ப்பாங்க. அதனால காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு கொள்கையற்ற கட்சி. அது தமிழ்நாட்டுல ஒரு தமிழர் விரோத கட்சி. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ஓகே. இப்போ காங்கிரஸ் வந்து த திமுகவ என்னதான் முதுகுல குத்திட்டு போனாங்கன்னு சொன்னாலும், இப்போ தாவேக்கா இணைஞ்சிருக்காங்க. இப்போ தாவேக்காக்கு காங்கிரஸால பிரச்சனையா? இல்ல காங்கிரஸ்க்கு தாவேக்கால பிரச்சனையா? காங்கிரஸே ஒரு முதுகுல கொடுத்த கட்சி தான். என்னைக்கானாலும் பிரச்சனை தான். பல மாநிலங்கள் அதுக்கு உதாரணமா சொல்லலாம். காங்கிரஸ் வந்து பல மாநிலங்கள்ல வந்து கட்சியை வந்து அங்கே உள்ள 2ஆம் கட்ட தலைவர் மகாராஷ்டிராவில் வந்து சரத்பவார் வெளியே போயிட்டாரு. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி, இப்படி பல மாநிலங்கள், தமிழ்நாட்டில் மூப்பனார் குடும்பம், தமிழ்நாட்டில் வாழப்பாடி குடும்பம், இப்படி பல மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை பிடிக்காம, அவங்களுடைய அந்த மாநிலங்களுக்கு எதிரான கொள்கை பிடிக்காம, இப்படி வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் வந்து மேகதாதுல அணை கட்டுறதுக்கு முயற்சி பண்றாரு. அதுக்கு ஒத்துழைது மாதிரி ஆளும் விஜய் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் ஒரு மிகப்பெரிய புதிய நடுவர் மன்ற ஆணையத்தை அமைக்க ஒரு ஒரு தீர்மானத்தை கொண்டு வர அதை வந்து தடுத்து நிறுத்தியவர் எடப்பாடியார். இப்படி காங்கிரஸ் கட்சினாலே ஒரு தமிழர்களுக்கு எதிரான கட்சி தான் எல்லா விஷயத்திலையும். அதனால காங்கிரஸ் கட்சி வந்து எந்த நேரத்திலையும் தாவேக்காவுக்கு ஒரு துரோகத்தை செஞ்சுட்டு வெளியே போகும். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஓகே. அண்ட் இதுல முக்கியமா சார் செல்வ பெருந்தகை பார்த்தீங்கன்னா, அங்க வந்து இருக்கக்கூடிய பலரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முரண்பாடு இருக்கு. அதெல்லாம் என்னவாக இருக்கும் நான் வெட்ட வெளியா சொல்றேன் அப்படின்னாரு. அது என்ன? செல்வ பெருந்தையால காங்கிரஸ் கட்சியில ஒரு பெரிய தாக்கத்துல ஏற்படுத்த முடியாதுமா. அவர் வந்து ஏதோ அலையில வந்துட்டாரு தலைவரா. அதனால செல்வ பெருந்தைங்கிறது ஒரு ஒரிஜினல் காங்கிரஸ்காரே கிடையாது. அவர் பல கட்சிக்கு போயிட்டு இருந்தார். அதனால அவருடைய கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு காங்கிரஸ்காரரை போட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியோட நம்ம எதனா கருத்து மோதல் இருந்தாலும், கருத்து முரண்பாடு இருந்தாலும் ஒரு காங்கிரஸ்காரரை போட்டிருக்காங்க. அதனால நாங்கள் வரவேற்கிறோம். அவருடைய செயல்பாட்டை பார்ப்போம். அதனால செல்வப்பாருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் எந்த தாக்கத்தையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தாது. இப்போ அவர் வந்து திமுக இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படிங்கிற தகவல் வெளில வருது சார். நீங்க எப்படி இத பார்க்குறீங்க? திமுக இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவரால திமுகவுக்கும் பலன் கிடையாது, காங்கிரஸ் கட்சிக்கும் பலன் கிடையாது. அவர் தான் வந்து பல கட்சிக்கு போயிட்டு வந்த ஒரு அரசியல் பறவைன்னு சொல்றேன். அவரால் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. அதனால திமுக இணைஞ்ச திமுக வந்து பழம்பெரும் கட்சி, அண்ணாதுரை ஆரம்பிச்ச கட்சி. இவரா போய் அந்த கட்சி இனிமே வளர்க்க போறாரு. அதனால அவரால் எந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. இல்ல இவர் முரண்பாடு காரணமாக வெளியில பதவி விலகல் பண்ணாரா? இல்ல அவங்க உள்கட்சியில பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள வெளியில தள்றதுக்கான பிளான் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதுங்க காங்கிரஸ் கட்சி வந்து அதிகாரத்தை ருசி பார்க்க போயிடுச்சு. இவர் மரியாதைக்குரிய செல்வ பிறந்தகை வந்து திமுகவுடைய ஆளு. திமுகவுக்குடைய 5 வருஷமா திமுகவுக்கு ஜிங்ஸா அடிச்சவர். திமுகவுடைய அடிவரடியா வாழ்ந்தவர். அரசுடைய தவறுகளை சுட்டிக்காட்டாதவர். அரசுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து வரவேற்று பேசியவர். இப்படி ஆளும் அரசுக்கு வந்து அவர் வந்து ஒத்துவதும் ஒரு தலைவராக இருந்தார். அதனாலதான் காங்கிரஸ் கட்சி இனம் கண்டு அவரை வந்து தலைவர் பதவியிலிருந்து வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. அவரே வந்து பதவி விலகிறதா பல நாட்கள் வந்து கடிதம் கொடுத்திருக்காரு. அதனுடைய விளைவு இன்றைக்கு மாற்றுத் தலைவரை நியமக்கூடிய சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டு. அதனால செல்வ பிறந்தகளால் எந்த அரசியல் தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியும். அண்ணாமலை பிஜேபி விட்டு போனா ஒரு அரசியல் தாக்கம் இருக்கு. மரியாதைக்குரிய மூப்பனார் அரசு காங்கிரஸ் விலகு ஒரு அரசியல் தாக்கம் இருந்துச்சு. மரியாதைக்குரிய வாழப்படி ராமமூர்த்தி காங்கிரஸ் விலகும் போது ஒரு அரசியல் தாக்கம் இருந்துச்சு. அதனால செல்வ பிறந்தகையால் எந்த அரசியல் தாக்கமும் இருக்காது. ஓகே. இப்ப தாவேக்கா பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் கூட்டணியில இருந்தாலும், பாஜக என்ன சொல்லுதோ அதற்கு அணைப்படிஞ்சு தான்ப்பா போகுது. அப்படிங்கிற மாரி தான் பார்க்க முடியுது. அப்படிங்கிறப்போ, எப்படி அந்த செயல்பாடு கரெக்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்ப மாணிக்க அவரு தாகூர் திமுகல இருக்கிறப்பயும் பல முரண்பாடு சொல்லிட்டு தான் இருந்தாரு. இப்ப தாவேக்காலயும் போய் இணையறாரு அப்படிங்கிறப்போ, எந்த மாரி இருக்கும் அந்த கூட்டணி? விஜயனுடைய அரசியலேமா கருவாட்டு குழம்பையும் சாம்பாரையும் ஒன்னா ஊத்தி சாப்பிடுற அரசியலா இருக்கு. ஒண்ணு கருவாட்டு குழம்பு நான்வெஜ்ல வருது, சாம்பார் வந்து வெஜ்ல வருது. ஆனா அவர் 2 குழம்பையும் ஊத்தி சாப்பிடுற ஆளா இருக்காரு. ஒரு பக்கம் ஆளும் பாஜகவோட ரகசிய உறவு வச்சுக்கிட்டு நாங்க வந்து மத்திய அரசோட இணக்கமா போவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருடைய கொள்கையெல்லாம் சமூக நீங்கிறாரு, சமத்துவங்கிறாரு, மனிதநேயம்ங்கிறாரு, மனிதாபிமானம்ங்கிறாரு, கொள்கை தலைவர்னு ஒரு 5-6 பேரை காமிக்கிறாரு. இவர்களெல்லாம் காமிச்சிட்டு மும்மொழி கொள்கையை நாங்க வந்து எதிர்ப்போம்னு சொல்றாரு.
இப்படிலாம் வந்து தொடர்ந்து அது ஒரு வந்து திராவிட அரசியல் தான் பேசுறாரு. அதனால அவர் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் இங்க வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய சேர்ந்து ஆட்சி அதிகாரத்த தக்க வச்சுக்காரு. அங்கே போய் வந்து மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பார்க்கும்போது, மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்க்கும்போது, பெட்டி பாம்போல அடங்கி வந்து ரொம்ப அடக்க ஒடுக்கமா இருக்காரு. இன்றைக்கு வரைக்கும் அவர் மத்திய அரசு மீது எந்த விமர்சனமும் வைக்கல. அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் வைக்கல, ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வைக்கல. அதனால அவர் ஒரு சந்தேக பார்வையில தான் மக்கள் பார்க்குறாங்க. அவருடைய வாக்கு வங்கிங்கிறது சிறுபான்மை, பட்டியலின மக்கள், நடுத்தர மக்கள் இப்படி வந்து பிஜேபிக்கு எதிரான மனநிலை உள்ளவர்களாம் அவருக்கு வாக்கு போட்டாங்க. அதனால வந்து அவரை வந்து நம்ம கூர்மையாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அவருடைய செயல்பாட்டை கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் எந்த மாதிரி மத்திய அரசுடைய எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும். அப்பொழுதுதான் வந்து அவர் மத்திய அரசுடைய ஆதரவாளரா, மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் சொல்ற மாதிரி அவர் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த தத்து பிள்ளையா, இல்லை அமித்ஷா பெற்றெடுத்த தத்து பிள்ளையான்னு தெரியும். அது வரைக்கும் நம்ம கால சூழ்நிலை வரட்டும், அதுக்கு காத்திருப்போம். ஓகே. நிச்சயமாக சார். எங்கள் நேயர்களுக்கு பொறுமையா, விரிவாக பல தகவலை ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி சார். நன்றி நன்றி.